Welcome all of you to my video. This video we are going to see chapter 7 mensuration example 7.25. A jewel box is in the shape of a cuboid of dimensions 30 cm into 15 cm into 10 cm surmounted by a half part of a cylinder. Find the volume of the box. So பாருங்க ஒரு ஜெவல் பாக்ஸ் இருக்குது இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெவல் பாக்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது. கியூபாய்டு சொல்ல தான் உங்களுக்கு தெரியும், ரெக்டாங்கிளோடைய 3D ஷேப் தான் வந்து நம்மளுக்கு கியூபாய்டு. ஸோ அந்த கியூபாய்டு சைடில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று 30 என்பது பெரிய நம்பர், ஸோ லென்த்துன்னு எடுத்துக்கலாம். 15 என்பது பிரெட்த்துன்னு எடுத்துக்கலாம். ஹைட் என்பது 10 எடுத்துக்கலாம். இதான் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரெட்த்து, இது வந்து லென்த்து. ஸோ LVH அதான் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி சர்மனோட மீனிங் என்னென்னா அதுக்கு மேலே இருக்குது தான் அர்த்தம். ஸோ ஒரு ஹாஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டரால் மேலே வச்சுருக்காங்க. ஸோ சிலிண்டர்னுடைய ஹாஃப் பார்ட்னு என்ன இருக்குது தான் சிலிண்டர். சிலிண்டர் போய் பாதியாக கட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், இவ்வளோ பார்ட்டும் வரும். இவ்வளோ பார்ட்டு தான் இங்கே மேலே இருக்குது. ஸோ அந்த அவ்வளோ பார்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. இப்போ இதோடைய வால்யூம் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் லென்த் is equal to 30 cm, breadth is equal to 15 cm and height is equal to 10 cm. பாருங்கள் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்க இது ஒரு கம்பைன்டு ஷேப். ரெண்டு ஷேப்ஸ் கம்பைண்டாக இருக்குது. எந்த ரெண்டு ஷேப்ஸ் கம்பைண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று ஒரு கியூபாய்டு. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஃபுல் கியூபாய்டு தான். ஸோ ஃபுல் கியூபாய்டு ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த சிலிண்டர். ஹாஃப் பார்ட் ஆஃப் த சிலிண்டர்னு சிலிண்டர்னுடைய வால்யூமுக்கு பாதி தான் வரும். ஸோ ஹாஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அங்கேயே கொடுத்துருக்காங்க, ஹாஃப் ஆஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர் சொல்லிட்டு. ஸோ நம்ம சிலிண்டருடைய வால்யூமை சும்மா அப்படி ஃபுல்லாக போடக்கூடாது, ஹாஃப் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஏன்னா பாதி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ஹாஃப் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இது பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாதியும் கொடுத்துருக்கும் போது நீங்கள் பாதியால் தான் போடணும். ஸோ ஹாஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்டோடைய வால்யூம் என்னது, L/B/H. ஸோ இதனுடைய ஹைட்டு நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன், H1 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதனுடைய ஒரு குறிப்பிட்ட ஹைட்டும் உண்டு. ஸோ அது எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு. அந்த ஹைட்டு வர்றது மாதிரி நம்மளுக்கு 30 cm தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்டு. இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் கியூபாய்டு மேலே போடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு இந்த கியூபாய்டோடைய ஹைட்டை மட்டும் நான் H1 சொல்லி வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் ஹாஃப் πr² H. இங்கே ஒரு H வருது. ஸோ ரெண்டு H கன்ஃபியூஸ் ஆகணுங்காக தான் H1 H2 எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம H2 எடுத்துக்கலாம். இதனுடைய ஹைட்டு சிலிண்டர்னுடைய ஹைட்டு. ஸோ அது கூட 30 cm தான் வரும். ஸோ ரெண்டு நீங்கள் சேம் ஹைட்ஸ்னு வச்சுருவாங்கல்ல. பட்டு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ரெண்டு சேம் காமன் எடுத்து பண்ணலாம் செய்யக்கூடாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியக்காக தான் நம்ம H1 H2 எடுத்துருக்கோம். ஸோ H1 என்பது இதனுடைய லென்த்தில் உள்ளது, இதனுடைய ஹைட்டு கிடையாது, இந்த ஹைட்டு. இந்த 30 cm என்பது போட்டக்கூடாது. ஸோ இந்த ஹைட்டு அண்டு நம்மளுக்கான H2 என்பது இந்த 30 cm. 30 cm சிலிண்டர்னுடைய ஹைட்டு. லென்த்து வந்து கியூபாய்டோட லென்த்து, பட் அது H2 வர்றது வந்து அதனுடைய சிலிண்டருக்குள்ளே தான் வந்துடுது. ஸோ அதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ லென்த் என்னன்னு தெரியும், 30 இன்ட்டு பிரெட்த்துன்னு தெரியும் 15 இன்ட்டு H10 10 ப்ளஸ் ஹாஃப் பை எவ்வளோ தெரியும் 22/7. இங்கே நம்ம R² கொடுத்துருக்கோம். அதுக்கு ரேடியஸ் சம்மந்தமாக ஒன்றுமே கொடுக்கலையேன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் வேறு ஒன்றுமே இல்லை, சிலிண்டருடைய பாதி. ஸோ சேம் ரைட், சிலிண்டருடைய பாதின்னு வரும்போது இதனுடைய ரேடியஸ் என்னது, இதனுடைய ரேடியஸ் இதை நம்மளுக்கு வந்து இந்த ரேடியஸ் தான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ரேடியஸ் வேறு ஒன்றுமே இல்லை, 15/2. இதை நீங்கள் பாதியாக எடுப்பீங்க. ஏன்னா இதை நீங்கள் ஒரு ஃபுல்லாக போட்டால் கூட என்ன வரும், இது இவ்வளோ என்ன வரும். ஏன்னா இது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நல்லா பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெமிஸ்பியர் போர்ஷன் வந்துடுது, இந்த மாதிரி வந்துடுது. நம்மளோட ரேடியஸ்னால் என்னது, இது வர ரேடியஸ் ஹெமிஸ்பியரில் இதுவும் ரேடியஸ் தான். இது வந்து நம்ம பாதி ரேடியஸ் டயமீட்டர்னு சொல்லுவோம், ஹெமிஸ்பியர் ரேடியஸ். ஸோ ஹெமிஸ்பியரோட எக்ஸாக்ட் ரேடியஸ் இது. ஸோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 15/2, இந்த 15 பாதியால் பண்ணணும். ஏன்னா இது போல 15 டயமீட்டர், இந்த ஹெமிஸ்பியரோட டயமீட்டர் ஆகிடும். ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், இதனுடைய வேல்யூ யாருன்னு சொன்னாச்சும் நம்மளுக்கு இதை பாதியால் டிவைட் பண்ணணும். ஸோ 15/2. ஸோ அப்போ ஒரு 15/2 மட்டும் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். ஸோ இன்ட்டு 15/2 இன்ட்டு 15/2 இன்ட்டு H2 30. அது லென்த்து கிடையாது, அது இதனுடைய ஹைட்டு. ஸோ இது போல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேல்யூ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண உள்ளது, L/B/H சொல்லி சப்ஸ்டியூட் அங்கே கொடுத்து வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
22/7 கூட உங்களுக்கு பையார் ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். r² என்பது இந்த ஹெமிஸ்பியர்னுடைய பாதி. இந்த ஹெமிஸ்பியரில் இது ஃபுல்லாக 15 கொடுத்துருக்காங்க, இதோடைய பாதி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ஏன்னா ரேடியஸ்னு சொல்லும்போது டயமீட்டருக்கு பாதி, ஸோ 15/2 போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்த மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம அப்படியே கேல்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ 3 × 1 3 ஒரு 00 போட்டுக்கோங்க, இன்ட்டு 15 இருக்குது. நான் என்ன பண்ணி அந்த 30 × 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 15 இப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் இது ஹாஃப் உள்ள சால்வ் பண்ணுங்க முதல்ல. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க, 15 ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா 15 × 11 × 15 இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது, 11/7 இருக்குது, இன்ட்டு 15 × 15. ஸோ 15 15 15 மூணு 15 மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வரும் 300 × 15, +3 × 15 4 5. ஸோ 4500 வரும். ப்ளஸ் ஹாஃப், அந்த ஹாஃப் நீங்கள் வந்து இப்போ எதுவுமே பண்ணக்கூடாது, இதை நம்ம சால்வ் பண்ண பிறகு தான் கேன்சல் பண்ணணும்னா பண்ணணும். ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37125 37125 வருது. எது பண்ணிங்கன்னா இது அவ்வளோ மேலே உள்ள அவ்வளோ மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே போய் 7 அப்படியே இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ 4500 ப்ளஸ் இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை இப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறேன் பை 14. ஸோ இதை நீங்கள் 14 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ டிவைட் பண்ணிங்கன்னா 4/5 ப்ளஸ் 26/1.78 வருது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4500 26/1 முதல்ல அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 7.8 மட்டும் போட்டு 7.8 போட்டோம் 517. ஸோ இதை 7 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரீங்களாம் போட்டுக்கலாம். இங்கே ஒரு வேல்யூ வச்சாலும் எக்ஸ்ட்ரா வருது 5ன்னு வரும். ஸோ அது நீங்கள் 7.9 கூட போட்டுக்கலாம். ஸோ 78 போட்டாலுமே காரியம் இல்லை. ஸோ இது 7151.79 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வால்யூம் மட்டும் தான். ஸோ வால்யூம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சப்மிட் டாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.